അതുകൂടാതെ നമ്മൾ ഇന്ന് ഉപയോഗിക്കുന്ന PPE കിറ്റ് പോലുള്ള വ്യക്തിഗത സംരക്ഷണത്തിൽ ഉൾപ്പെട്ട ഹെൽമെറ്റ്, സേഫ്റ്റി ഗോഗിൾസ്, സേഫ്റ്റി ഷൂ, സേഫ്റ്റി ബെൽറ്റ് എന്നിവയെല്ലാം നിർമ്മിച്ചത് ടെക്നോളജി ഉപയോഗിച്ചാണ്. ഇത് ധരിക്കുന്നതിലൂടെ നമ്മൾക്ക് സംരക്ഷണം കിട്ടുന്നു സാർ. നമ്മുടെ മുൻഗാമികൾ പഴയ കാലത്ത് ടെക്നോളജി ഇല്ലാത്തതിനാൽ നിർമ്മാണ മേഖലയിൽ വളരെ ബുദ്ധിമുട്ട് അനുഭവിച്ചു, പ്രയാസവും അനുഭവിച്ചു. വളരെ കൂടുതൽ സമയം നഷ്ടമായി, അപകടവും ഉണ്ടായി. ഇപ്പോൾ ഓവർഹെഡ് ക്രെയിൻ, മൊബൈൽ ക്രെയിൻ, മറ്റു മെഷീനുകളും ഉപയോഗിക്കുന്നതിനാല് അപകടവും സമയവും ഒരുപാട് കുറഞ്ഞിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് ഉത്പാദനശേഷിയിൽ മാത്രമല്ല ഗുണമേന്മ ഉറപ്പു നൽകുന്നതിലും മാനവ വിഭവശേഷി മാനേജ്മെന്റിനും സാങ്കേതിക വിദ്യ ഒരു മുൻപന്തിയിൽ ആണെന്ന് ഞാൻ ഇവിടെ ഓർമ്മപ്പെടുത്തുന്നു. എനിക്ക് ഇവിടെ സംസാരിക്കാൻ അവസരം നൽകിയ HRN സേഫ്റ്റി മെക്കാനിക് ഡിപ്പാർട്ട്മെന്റ് എല്ലാവർക്കും നന്ദി, നമസ്കാരം. முஸ்தபா அவர்கள் அவர்களுடைய மொழியிலேயே தன்னுடைய வலுவான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். உற்பத்தி திறன் உயர்வுக்கு பெரிதும் துணை நிற்பது பாதுகாப்பு என்று அந்த அணியின் நிறைவுரை அளிக்க கரிமில் பீட்டர் பாலகிருஷ்ணனை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, உங்களுக்கு முக்கியமா ஃபர்ஸ்ட் வணக்கம். ஏன்னா நான் பக்கத்திலே இருக்கிறோம், நீங்க சேஃப்டியா உட்காந்துருக்கீங்க, சரிங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு வணக்கம். நான் இப்ப என்ன வார்த்தை சொல்றேன்னா எதுவுமே வேணாம், நான் இங்க உள்ள மாதிரி சொல்ல வரல. நம்ம ஒரு காமெடியாவே நான் வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கிறேன், சரிங்க? நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டுல நடுவர் அவர்களே, நான் வீட்டுல என் மனைவிக்கு சாப்பிட்றதுக்காக தோசை சுட்டு கொடுக்க சொல்லுவேன். அப்ப அங்கிருந்து வரும் தோசை, அதுல ஒரு சில தோசை பாத்தீங்கன்னா கரிஞ்சு வரும். அப்ப கரிஞ்சு வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அதிகம் சண்டை போட மாட்டேன். எப்படின்னா ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமா இருக்குதுமா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா நடுவர்களே? சொல்லுப்பா. ஏன்னா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்க ரத்த கலரியே நடந்து நம்ம அப்புறம் காந்தி தான் சமாதானப்படுத்தி ஆகும். ஆமா, அவங்க கையில ஆயுதம் இருக்குல்ல. அதுக்காக தான் சொல்றேன் நடுவர்களே. அது அந்த காந்தி எதுக்கு அப்படின்னு நம்ம கொண்டு வரோம்னா, ஏன்னா நம்ம கையில நம்ம காந்தியோட நம்ம வாழல, சரிங்களா? காந்தியோட இருக்கிறதுக்கு நமக்கு கொடுப்பனை இல்லை. ஆனா நம்ம நோட்ல இருக்கிற காந்தியோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் சொல்ல வரேன். அப்ப என்ன செய்யணும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம மனைவி அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும். அதெல்லாம் நகை வாங்கி கொடுக்கணும், இல்லை ஹாஸ்பிட்டல், அப்புறம் அதெல்லாம் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் அந்த சண்டை தீரும். அதுக்காக நான் முன்னாடியே பாதுகாப்பா இருந்துக்கிறேன், சரிங்களா? இதுதான் நான் சொல்ல வரேன். சரி நடுவர் அவர்களே, அடுத்தது ஒண்ணு, நீங்க கார்ல வரீங்க, நிறைய பேர் கார்ல வராங்க. வரும்போது முன்னாடி டிரைவர் சேஃப்டி பெல்ட் போடுறாங்க, தெரியுங்களா? சேஃப்டி பெல்ட் போடாத வர வேண்டியது, அது டெக்னாலஜி தானே. நம்ம கார் டெக்னாலஜி தான். ஏன் சேஃப்டி பெல்ட் போடாத வராங்க? போட்டுட்டு வராங்க, பாதுகாப்புக்காக தான், சரிங்களா? இதை ரெண்டாவது சொல்லிட்டு, மூணாவது நான் என்ன கரிமில் ஃபில்டர், கோல்மில் ஃபில்டர்னு கூப்பிட்டாங்க. கோல்மில் ஃபில்டர் பாலகிருஷ்ணன் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அதுக்காக எங்க கோல்மில் நான் வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி லோட்டோ எடுக்கிறதா வேலை செய்வேன். இருந்த போதிலும் நான் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் மறுபடியும் நான் வேலையை எடுப்பேன். நான் லோட்டோ போட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல இருந்த போதிலும் மில்லில் நான் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரை அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் தான் நான் வேலையை எடுப்பேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, வேலை செய்யறதுக்கு முன்னாடி நான் பாதுகாப்பை உறுதி செய்துக்கிட்டு தான் நான் வேலையை எடுப்பேன். ஆனால் எனக்கு எடுத்துக்கிற அந்த லோக்கல் ஷாப்போ ஃபுல்கார்டோ தொழில்நுட்பத்துல தான் வந்தது. நான் அதை நான் இது பண்ணவே இல்லை, எதிர்க்கவே இல்லை. ஆனால் இருந்த போதிலும் பாதுகாப்பே வலுவானது என்பதனை நான் இங்கு இந்த மட்டத்தில் உறுதி செய்து நடுவர் அவர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக நான் என் மனதில் நினைத்துக் கொண்டு பாதுகாப்பிற்கே என்று நடுவர் அவர்களும் கூறுவார்கள் என்று சொல்லி இந்த அவையில் உள்ள அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலகிருஷ்ணன் அவர்களே. பாலகிருஷ்ணன் அவர்களுடைய இல்லத்திலிருந்து பாதுகாப்பை தொடங்குகிறோம் என்று
இல்லம் முதல் ஆலை வரை அவருடைய பாதுகாப்பு கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள். இறுதியாக தொழில்நுட்ப அணியிலிருந்து சங்கர் அவர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியை என்று அவர்களுடைய வலுவான வாதத்தை முன்வைக்க வருகிறார். நடுவர் அவர்களுக்கும் அமர்ந்திருக்கும் அதிகாரிகளுக்கும் என் உயிர் தோழர்களுக்கும் வணக்கம். பாதுகாப்புன்னு பேச வந்திருக்காங்க. வாய்வெளிய பாதுகாப்புன்னு சொன்னா சோறு போடுவாங்க. சொல்லுங்க நடுவர்களே, பாதுகாப்பு அப்படின்னா யாரா சோறு கொடுப்பாங்க? பாதுகாப்புன்னு சொல்றீங்க, ஓகே, பாதுகாப்பு அவசியம் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக பாதுகாப்பு உற்பத்தி திறனை உயர்த்துங்கிறது கிடையாது. இந்த உலக நாடுகள், அதாவது போட்டி உலக நடந்த உலகத்துல நீங்க வந்து பாதுகாப்புங்கிறீங்க. டெக்னாலஜிக்கு வாங்க, வாட்ஸ்அப்ல வணக்கம் வைக்கிற காலம் வந்துருச்சு. நீங்க இப்ப போயிட்டு பாதுகாப்புன்றீங்க. சரி, ஓகே, 8th ஃப்ளோர்ல வந்து கேட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணணும். பாதுகாப்புன்னு ஸ்டெப்டே நடந்து போறீங்களா? லிஃப்ட் யூஸ் பண்றீங்களா? டெக்னாலஜி லிஃப்ட் வேலை செய்யாத இருக்குது, நடந்து தான் போய் வராங்க. ஏங்க, உடம்பு சரியில்லாம போறது இல்லையா? அதே மாதிரி இருக்கும். எதுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுக்கங்க. ஏங்க, உங்களுக்கு வயசு என்ன ஆச்சு? என்னப்பா வயசுல கேட்கிற, என்னை சிக்கல்ல விட்டுறாங்க. நீங்க என்ன நடிகரா? சொல்லுங்க சும்மா. 57 முடிய போகுதுப்பா. 57 வயசு. 57 வருஷத்துக்கு உங்க வயசுல பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டுல வந்து வாழ்றவங்க வாழ்க்கையெல்லாம் கடிதத்தின் மூலம் தான் அந்த பேச்சுவார்த்தையே இருக்கும். மாத கணக்காக நடத்துவாங்க. ஆமா, இப்ப டெக்னாலஜி வந்துருச்சுல, முகம் பார்த்து பேசுறோம். மன நிறைவா இருக்கிறோமா இல்லையா? ஆமா, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பேசலாம், யார் வேணாலும். அப்படி வந்துட்ட போது நீங்க இன்னும் பாதுகாப்பு அந்த ஒத்த வழியே என்ன என்ன பாருங்க, பாதுகாப்புங்கிறீங்க. அதனால நடுவர் அவர்களே, நீங்க வந்து எங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கர் அவர்கள் இன்றைய நாட்களில் பாதுகாப்பு தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்கிறது, உற்பத்தி திறன் உயர்வுக்கும் கை கொடுக்கிறது. நாம் நேரடியாக பேசும்போது, நம்ம இல்லத்தில் இருக்கிறவர்களுடன் பேசும்போது நமக்கு மன அமைதி கிடைக்கிறது. இதனால் நம் இங்க ஃப்ரீயா வேலை செய்ய முடியுது, மன உளைச்சல் இருக்காது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். இப்போது நாம் பட்டிமன்ற இறுதி நிகழ்வுக்கு வருவோம். என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் பாதுகாப்பும் அங்க கூட வந்துட்டு தான் இருக்கு. இப்போ ரோட்லயே வரோம், சிக்னல் இருக்கு. சிக்னல் லைட் இப்ப டெக்னாலஜில ரெட், கிரீன், எல்லோ வந்திருக்கு. அதுவும் இருக்கு. முன்காலத்துல எல்லாம் போலீஸ் தான் ஸ்டாப் போர்டு வச்சுக்கிட்டு டைரக்ஷன் கையில காட்டுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அங்க கவனம் ஒண்ணு, ரெட் லைட்டோ கிரீன் லைட்டோ பார்க்காம நம்ம போனோம்னா ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துதான் ஆகும். முன்னையும் இருக்கு, இப்ப இருக்கு. அந்த கவனங்கிறது அங்க பாதுகாப்பு உணர்வு. அதனால பாதுகாப்பு உணர்வுங்கிறது இருக்கத்தான் செய்யுது. இதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அடுத்து கொரோனா காலத்துல தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சாங்க. அது டெக்னாலஜி தான், அந்த வித்தையை ஒத்துக்கதான் வேணும். ஆனா அது பல மாதங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாப்பு கவசங்களான கிளவுஸ், மாஸ்க் இதைத்தானே யூஸ் பண்ணோம். நோய் வந்தவங்களே தனிமைப்படுத்தி நோய் பரவாம தடுத்தோம். ஏன் நமதாலேங்க கூட இதெல்லாம் யூஸ் பண்ணி உற்பத்தி தடை இல்லாம உயர்த்தணும். இங்க பாதுகாப்பு தானே கை கொடுத்தது. இதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் இல்லையா? அடுத்து தொழில்நுட்பத்துக்கு வருவோம். தொழில்நுட்பம் முன்னேறினால்தான் இந்த நிலைக்கு நாம வந்திருக்கோம். இதையும் யோசனை பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம சிமெண்ட் உற்பத்தியில முன்னாடி வெட் ப்ராசஸ் இருந்தது, அப்புறம் செமி வெட் ப்ராசஸ், இப்ப ட்ரை ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். இது தொழில்நுட்பத்தால தான் வளர்ந்தது. இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்பதான் உற்பத்தி உயர்வு போயிருக்கோம். இப்ப மில்லியன் கணக்கில் உற்பத்தி பண்றோம்னா டெக்னாலஜி தான் காரணம். இதையும் கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம கம்பெனியில இந்த டிபிசி அடிக்கடி ஸ்டாப்பேஜ் வந்து பிளான்ட் சமயத்துல நிறுத்துற சூழ்நிலை கூட வந்துச்சு. இப்ப சில சென்சார்களை பொருத்தி ஸ்டாப்பேஜ் எல்லாம் வந்து குறைச்சிருக்கோம், இல்லாமலே ஆயிருக்கு. அதனால டெக்னாலஜி தானே நமக்கு இங்க கை கொடுத்துருக்கு. இதையும் கவனத்துல எடுத்துக்கணும் இல்லையா? அடுத்து தொழில்நுட்பம்
வளர்ச்சியினால தானே 10 நாட்களுக்கு முன்னாடி பெருமழை பெய்த போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து நம்ம ஆலையில தங்கு தடையின்றி உற்பத்தியை தொடர்ந்தோம். இதுக்கும் இந்த டெக்னாலஜி தானே நமக்கு கை கொடுத்தது. இதையும் கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா? அடுத்து அந்த டெக்னாலஜி தான் வாட்ஸ்அப் குழுக்கெல்லாம் உருவாகி நிறைய பேருக்கு துபாயில இன்னும் அந்த மழை சேதத்தினால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய உதவிகள்லாம் செஞ்சாங்க. இது டெக்னாலஜி தானே. அதனால டெக்னாலஜியும் பாதுகாப்பும் இரண்டுமே தேவை. டெக்னாலஜியும் பாதுகாப்புங்கிறது ரயில் தண்டவாளம் போல இரண்டும் இருந்தாதான் உற்பத்தி திறன் தங்கு தடையின்றி உயரும். அதனால எப்படி இருந்தாலும் பாதுகாப்புங்கிறது கூடவே போக வேண்டியது இருக்கு. அதனால உற்பத்தி திறன் உயர்வுக்கு பாதுகாப்பை பெரிதும் துணை நிற்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.